சுண்டக்காய் பொரியல் பண்ணலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டா காஞ்சிச்சு, கடுகு போடணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஜீரகம் வந்து இதுக்கு கொஞ்சம் போடணும், நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு சின்ன சின்ன குட்டி காஞ்ச மிளகா, இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் நிறைய போடுறேன். நல்லா இருக்கும் துப்பா. காஞ்ச கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டும் நிறைய போடுறேன் பாருங்கள். வெங்காயமும் நிறைய போட்டிருக்கேன், பூண்டும் நிறைய போடுறேன். நல்லா வதக்கணும். தக்காளி வந்து எதுக்கு நிறைய போடுறேன்னா, அது அப்படியே துக்கா பண்ண போகிறேன், புளி ஊற்ற மாட்டேன் நான். உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் நான். தண்ணி ஊற்றாமல் இதுலேயே வதங்கணும், அதனால தான் இப்படியே போடுறேன். அப்படியே எல்லாம் ஒன்றோட வந்து சேர்ந்து வதங்கிடும். பாருங்கள், சுண்டைக்காய், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. இது என்ன பண்ணால் தண்ணி விடக்கூடாது, நல்லா இதுலேயே வதக்கி பெருங்காயம், இதுலேயே வதக்கணும். வதக்கி நல்லா மூடி வச்சு அது அப்படியே எண்ணெய் திரண்டு வரும். இதுலேயே வேகணும், தண்ணியெல்லாம் விடாமல். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த நான் வந்து இது எங்கள் செடியில் பறித்த சுண்டைக்காய், அதை நல்லா காலையில் க்ளீன் பண்ணி தட்டி எடுத்து அதில் இருக்க விதை எல்லாம் ஒன்று கொஞ்சமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இந்த சுண்டைக்காய் பொரியல், மாங்காய் சாம்பார், சுண்டைக்காய் பொரியல் மாதிரி இதுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து குழம்பு கிடையாது, இது தொக்கு மாதிரி செய்வேன். இது அவ்வளோதான், அப்படியே வதங்கணும். அது இதிலேயே வதங்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் திரண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.